பாரதி கான்சியஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியர். புதுச்சேரியில பாரதி வாழ்ந்தப்போ அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சுப்பையா பத்தர். அவருக்கு ஒரு பையன் 10-11 வயசு இருக்கும். திடீர்னு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னன்னே தெரியல. காய்ச்சல், ஜலதோஷம் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. மனநலம் பாதிப்பான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா பாக்குறவங்க எல்லாம் சுப்பையா, உன்னுடைய மகனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பயமுறுத்தி விட்டாங்க. உடனே சுப்பையா பத்தர் பாரதியார் கிட்ட ஓடி வந்துட்டாரு. சாமி, நீங்க தான் எப்படியாவது என்னுடைய பையனை குணப்படுத்தணும் அப்படின்னு அழாத குறையா கெஞ்சுறாரு. பாரதி அவருடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு அவர் மறுக்கல. நண்பரா போயிட்டாரு இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னா, சுப்பையா, நீ ஒண்ணு பண்ணு. உன்னுடைய பையனை நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காத. அவனை வெளியில கூட்டிட்டு போ. கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் காமி, தோட்டங்களுக்கு கூட்டிட்டு போய் காமி. நீ வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுப்பையா என்ன சொன்னாரு, இல்ல சாமி, நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளும் அவனுக்கு கொடுத்து பார்த்துட்டேன். அப்புறம் நிறைய வைத்தியர்கள் கிட்ட போய் நிறைய பணம் செலவு பண்ணி அவனை போய் காமிச்சேன். மந்திரவாதிகளை கூட அழைச்சிட்டு வந்தேன். ஆனா எந்த பலனும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கூட முயற்சி பண்ண, என் பையன் எனக்கு சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கு வேற வழியே தெரியல. நான் தினம் உங்களுடைய வீட்டுக்கு என்னுடைய பையனை கூட்டிட்டு வரேன், நீங்க ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. சரி, பரவாயில்ல, கூட்டிட்டு வா, என்ன பண்ண முடியும்னு பார்க்கலான்னு பாரதி அவரை அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கெல்லாம் சுப்பையா பத்தர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு பாரதியாருடைய வீட்டுக்கு வந்துட்டார். பாரதி தன்னுடைய இஷ்ட தெய்வமான பராசக்தியை வணங்கி குங்குமம், திருநீர் இந்த இரண்டையுமே அந்த பையனுடைய நெற்றியில பூசி விடுறார். இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் போகுது. இந்த 4-5 நாளும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த பையனை தொட்டு அணைச்சு அன்பா சில வார்த்தைகள் பேசி, வெளியில போகும்போது அவனையும் கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப அந்த பையனை சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு. அந்த பையனை சுற்றி இருக்கிற சூழலும் அதே மாதிரி ஆரோக்கியமா நேர்மறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. 5-6 நாள் இப்படி போன பிறகு அந்த பையனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனா அவங்க அப்பாவுக்கு இந்த வேகம் பத்தல. அவர் பாரதி கிட்ட போய், சாமி, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பேயெல்லாம் போகாது. நீங்க போ போ போன்னு அப்படியே அடிச்சு விரட்டணும் சாமி, அப்பதான் போகும் அப்படின்னு சொன்னார். பாரதிக்கு ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலேயே உன் பையன் மேல பேய் தான் இறங்கியிருக்கு, நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார். ஆமா, இது பேய் இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு அவர் பதில் சொன்னார். பாரதியார் தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இன்னமும் இருக்கே. அதே சமயத்துல அவரால் உதவி பண்ணாமலும் இருக்க முடியல. சரி, இப்ப என்ன பேய் ஓட்டணுமா, நானு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க எப்படியோ பேய் ஓட்டுங்க, பாடுங்க, ஆடுங்க, கவிதை சொல்லுங்க அல்லது மந்திரம் சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பையனுக்கு குணமாகணும், சீக்கிரம் குணமாகணும், நீங்க அடிச்சு விரட்டணும் சாமி பேய அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு. பாரதி யோசிச்சாரு, எப்படி பேய் ஓட்டுறது, நமக்கு மந்திரம் அதெல்லாம் தெரியாதே, இதற்கான மந்திரம் அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது. தான் முன்னாடி எழுதிய ஒரு பாட்டை அந்த சமயத்துல பாரதி சொல்றார். அவருக்கே உரிய அந்த கம்பீரமான அந்த குரல்ல அந்த பையனுக்கு நல்லா கேட்கிற மாதிரி சொல்றார். அந்த பாடல் இதுதான். வலிமையற்ற தோழினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ போ போ, பொலிவிலா முகத்தினாய் போ போ போ, பொறியிழந்த விழியினாய் போ போ போ, ஒலி இழந்த குரலினாய் போ போ போ, ஒளி இழந்த மேனியாய் போ போ போ, கிளி பிடித்த நெஞ்சினாய் போ போ போ, கீழ்மை என்றும் வேண்டுவாய் போ 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 அப்படின்னு அப்படியே ஒரு கடல் சீருமே அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பாவத்தோட சொல்றாரு. அந்த கவிதைய அவர் சொல்லி முடிச்சதும் என்ன ஆச்சரியமோ தெரியல, அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு குரல், நான் போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியேறுது. அந்த பையன் அந்த அதிர்ச்சி தாழ முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். உடனே பாரதியார் அந்த பையனை தன்னுடைய மடியில கிடத்தி ஆசுவாசப்படுத்தி தண்ணி தெளிச்சு அப்புறம் தண்ணி குடிக்க கொடுத்து சரி பண்ணிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் இதெல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு ஒரு 10 நாள்ல அந்த பையன் முழுவதுமா
குணமடைஞ்சிட்டான், இயல்பு நிலைக்கு வந்துட்டான். சுப்பையா பத்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு பாரதியாரை கட்டி அணைச்சு பாராட்டிட்டு அவர் விடை பெற்றுக் கொண்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பாரதியாருக்கு ஒரு கெத்து உணர்வு வந்துடுச்சு. தன்னுடைய மூத்த பெண்ணை கூப்பிடுறாரு, தங்கம்மாவை. தங்கம்மா, பாத்தியா, நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு மிகச்சிறந்த மருந்து. ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகள் சுப்பையா பத்தர் கொடுத்து பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. மந்திரவாதிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு, எதுவும் பலன் அளிக்கல. ஆனா அதுல குணமாகாத அந்த சிறுவன் அந்த சுப்பையா பத்தர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையால குணமடைஞ்சான். பாத்தியா, இதை விட ஒரு சிறப்பான ஒரு கௌரவம் எனக்கு வேணுமா? இந்த பையனுக்கு எப்படி நோய் குணமாச்சோ அதே போல நம்ம நாட்டை பீடிச்சிருக்கிற ஏகப்பட்ட நோய்களும் குணமாகணும். அந்த நோய்கள் எல்லாம் குணமானா நம்ம நாடு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வளமடையும், சுதந்திரம் அடையும். இது மட்டும் நடந்தா போதும் தங்கம்மா, எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப மனம் நெகிழ்ந்து போய் தன்னுடைய மகள் கிட்ட அதை பகிர்ந்துகிட்டாராம். பாரதியார் மருத்துவர் கிடையாது, ஆனா அவருடைய கவிதைகள் மருந்துகள். இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் பல பேருக்கு ஒரு மருந்தாக மட்டும் இல்லாம ஒரு தெளிவை தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கு. அவங்களுக்கு உந்து சக்தியாக ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக பாரதியார் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார். அவர் இறந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆனாலும் இன்று வரைக்கும் பல பேருக்கு அவர் ஒரு முன் உதாரணம், ஒரு குருநாதர். பல பேர் அவரை குல சாமியா இஷ்ட தெய்வமா வழிபட்டுக்கிட்டும் இருக்காங்க. அதனால அவருடைய வீச்சு, அவருடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த காணொளியில நாம ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்தோம். இதே போல பல சுவையான சம்பவங்களை அடுத்தடுத்த காணொளிகள்ல நாம பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம பாரதி கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.